தமிழ் நீங்க அடுத்து பார்த்தீங்கன்னா, உங்களோட ஃபர்ஸ்ட் ஜாப் நீங்க உங்களுக்கு ஜாயின் பண்ணிருப்பீங்கல்ல? ம்ஹ்ம். ஃபர்ஸ்ட் ஜாப். அந்த ஃபர்ஸ்ட் ஜாப் ஜாயின் பண்றதுக்கு, நீங்க ஸ்பெசிஃபிக்கா ரொம்ப எஃபோர்ட் போட்டு அதுக்கு பிரிப்பரேஷன்லாம் பண்ணீங்களா? என்னோட ஃபர்ஸ்ட் ஜாப் வந்து பார்த்தீங்கன்னா, ஆஃப் கேம்பஸ் பிளேஸ்மென்ட். நான் காலேஜ் டேஸ்லயே வந்து எங்க ஊர்ல வந்து நியர்பை டவுன்ல இருக்கிற கம்ப்யூட்டர் சென்டர்லேருந்து ப்ராஜெக்ட் எடுத்து வந்து பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஸ்டாஃபோடைய பிஹெச்டி ப்ராஜெக்ட் எடுத்து பண்ணுவேன். என்னுடைய சீனியர்ஸ் அவங்களுடைய ப்ராஜெக்ட்ஸ் எடுத்து பண்ணி தருவேன். ஸோ இந்த மாரி ஒரு ப்ராஜெக்ட் எடுத்து செஞ்சு தர்றது அப்படிங்கிறது காலேஜ் செகண்ட் இயர், தேர்ட் இயர்லயே வந்து நான் பக்காவா பண்ண ஆரம்பிச்சுட்டேன். ஸோ ஒரு பை த டைம் நான் காலேஜ் ஃபினிஷ் பண்ணும்பொழுது, இண்டஸ்ட்ரியில ஒரு 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு என்ன மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குமோ, அந்த அளவுக்கு வந்து கோடிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எனக்கு வந்துருச்சு. ஸோ ஐ வாஸ் எக்ஸ்ட்ரீம்லி கான்ஃபிடென்ட் ஆன் என்னுடைய சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் கேப்பபிலிட்டி. ஓகேங்களா? நான் வந்து கோடிங் ஆர் புரோகிராமிங் கேப்பபிலிட்டின்னு நான் சொல்ல மாட்டேன். சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் கேப்பபிலிட்டி. இது 2மே டிஃபரன்ஸ். மேபி அத பத்தி செப்பரேட்டா கூட பேசலாம். ஸோ எனக்கு வந்து என்னுடைய ஸ்கில்லுல வந்து ஐ ஹேவ் 100% கான்ஃபிடென்ட். பட் எனக்கு என்ன லேக்கிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய ரூரல் பேக்ரவுண்ட். ஸோ கம்ப்ளீட்டா இங்கிலீஷ் அப்படிங்கிறது சுத்தமா கிடையவே கிடையாது. ஸோ அப்படி இருக்கும் பொழுது, அப்போ வந்து அந்த கேம்பஸ் இன்டர்வியூஸ்லாம் வரும்போது குரூப் டிஸ்கஷன், இன்டர்வியூல வந்து ஃபுல்லா இங்கிலீஷ்ல பேசணும். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஒரு எனக்கு வந்து என்ன பொறுத்தளவு வந்து ஒரு ஃபாரின் கான்செப்ட். ஸோ அங்க தான் வந்து ம், ம், எனக்கு வந்து கொஞ்சம் எனக்கு வந்து ஸ்ட்ரகிள் ஆன ஒரு ஏரியா. ஸோ ம். ஃபுல்லா தமிழ்ல கான்வர்ஸ் பண்ணிட்டு திடீர்னு இங்கிலீஷ்ல எப்படி பேசுறது? அதுவும் இல்லாம நம்மளுடைய ஸ்லாங் ஒரு மாரி இருக்கும். நெறைய விஷயங்கள் நம்மகிட்ட அந்த அளவுக்கு வேக்கபுலரி கிடையாது. ஸோ இந்த மாரி நெறைய லிமிட்டேஷன்ஸ் வந்து இருந்துச்சு. அத ஓவர் கம் பண்றதுக்கு தான் வந்து எனக்கு வந்து பிரிப்பரேஷன் நெறைய தேவைப்பட்டுச்சு. அகைன் ஐ வென்ட் பேக் டூ மை ஹை ஸ்கூல் இங்கிலீஷ் டீச்சர். ஸோ அவங்க கிட்ட போயிட்டு ஸ்பெஷலா நான் இங்கிலீஷ் கிளாஸ் போனேன். அதாவது நான் காலேஜ் படிக்கும்பொழுது இந்த செகண்ட் இயர், தேர்ட் இயர்ல என்னோட ஹை ஸ்கூல் இங்கிலீஷ் டீச்சர்ட்ட போயிட்டு, "சார் இந்த மாரி கேம்பஸ் இன்டர்வியூலாம் வருது. என்னால வந்து இங்கிலீஷ்ல கான்வர்ஸ் பண்றதுக்கு கான்ஃபிடென்ட் இல்ல. எனக்கு வந்து நீங்க சொல்லிக் குடுங்க எனக்கு" அப்படின்ட்டு டெடிகேட்டடா அவர்கிட்ட ஈவினிங் கிளாஸஸ் போனேன். இங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஐ ஐ சீக் த ஹெல்ப் ஃப்ரம் பீப்பிள் ஹூ ம். இஸ் குவாலிஃபைடு டூ கேன் ஹெல்ப் மீ. ஸோ அப்புறம் அவரு கான்வர்சேஷன்ல நெறைய எனக்கு சொல்லிக் குடுத்தாரு. அவரோட நான் நெறைய கான்வர்ஸ் பண்ணுவேன். அதுக்கப்புறம் வந்து ஹிண்டு பேப்பர லவுடா படிக்க சொன்னாரு. அதாவது என்னுடைய வாய்ஸ நானே லிசன் பண்ணணும் அப்படின்னு சொன்னாரு. ஸோ ஹிண்டு பேப்பர வாங்கி படிக்க ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் தான் நான் கிரிக்கெட் எனக்கு ரொம்ப பைத்தியம்னே சொல்லலாம். ஸோ அப்ப கிரிக்கெட்ல வந்து இந்த கமெண்ட்ரிலாம் இருக்கும் இல்லைங்களா? ஸோ அந்த ம், கிரிக்கெட் ம். கமெண்ட்ரிய நெறைய லிசன் பண்ணி, அதுக்கப்புறம் கிரிக்கெட்லயே வந்து ப்ரீ மேட்ச் அனலைசிஸ், போஸ்ட் மேட்ச் அனலைசிஸ்ன்னு உட்காந்து பேசுவாங்க. ஸோ அது அப்படி இப்படின்னு ஒரு மாதிரி கான்வர்சேஷன் கிரியேட் பண்ணி, அதே மாரி எங்க காலேஜ்லயுமே சிமிலர் இன்ட்ரெஸ்ட் இருக்க பீப்பிளோட சேர்ந்து நாங்களே மாக் இன்டர்வியூ, மாக் குரூப் டிஸ்கஷன் இதெல்லாம் வச்சுட்டோம். அகைன் இந்த மாக் அப்படின்னு சொன்ன உடனே நெறைய பேர் வந்து தப்பா நெனச்சுக்கிறாங்க. மாக்குங்கிறது வந்து இஸ் மோர் ஆஃப் அதாவது உங்களோட இன்டென்ஷன். மார்க் வந்து என்னோட இன்டென்ஷன் வந்து என்னவா இருந்துச்சு அப்படின்னா, அந்த பேரியர நான் பிரேக் பண்ணணும். தமிழுக்கு இங்கிலீஷ்ல சரளமா பேசணும் அப்படிங்கிற ஒரு இன்ஹிபிஷன் இருந்துச்சு. அத பிரேக் பண்ணணும் அப்படிங்கிறது தான் வந்து அப்ஜெக்டிவ். அப்ஜெக்டிவ பிரேக் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? பிராக்டிஸ் பண்ணணும். பிராக்டிஸ் பண்றதுக்கு ஆப்போசிட்ல என்னோட ஃப்ரெண்ட "டேய் கொஞ்ச நேரம் இன்டர்வியூ ஆயிருடா" அப்படின்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்டு அவன் என்ன கேட்பான். நான் அவன்ட்ட பதில் சொல்லுவேன். ஏன்னா என்ன கேள்விக்கு பதில் சொல்லப் போறேன் அப்படிங்கிறது பதில எழுதுவேன். ஸோ இந்த மாதிரி அதுல தான் வந்து நான் நெறையா ஸ்பெண்ட் பண்ணேன். அகைன் வந்து எனக்கு நான் படிச்ச காலேஜ்ல வந்து கேம்பஸ் இன்டர்வியூலாம் வராது. ஸோ ஆஃப் கேம்பஸ்ன்னு போணும். அதாவது மயிலாடுதுறையில படிச்சேன். ஸோ அங்க வந்து திருச்சி அண்ணா யூனிவர்சிட்டிக்கு கீழ அது வரும். ஸோ திருச்சி அண்ணா யூனிவர்சிட்டிக்கு கீழ இருக்கிற எல்லா இன்ஜினியரிங் காலேஜஸுக்கும் சேர்த்து வச்சு கேம்பஸ் இன்டர்வியூ ரன் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு கேம்பஸ் இன்டர்வியூல மூலியமா தான் நான் வந்து செலக்ட் ஆனேன். ஆக்சுவலா என்னுடைய இன்டர்வியூல இத என்ன கேட்டாங்க. "வாட் இஸ் யுவர் ஸ்பெஷாலிட்டி?" ஏதோ சம்திங் கேட்டாங்க. அப்ப நான் இப்ப உங்ககிட்ட சொன்னேன் இல்லீங்களா? இந்த மாரிலாம் என்கிட்ட பேரியர்ஸ் இருந்துச்சு. இதுக்காக நான் இப்படிலாம் ஸ்ட்ரகிள் பண்ணி இதெல்லாம் நான் பண்ணேன் அப்படின்னு லிட்டரலா நான் என்ன இப்ப உங்ககிட்ட சொன்னனோ, அத அப்படியே என்னுடைய ஓன் வெர்ஷன்ல அந்த இன்டர்வியூல சொல்ட்டேன். எனக்கு எனக்கு தெரிஞ்சு அந்த இன்டர்வியூல வந்து எனக்கு பிளஸ் பாயிண்ட்டா நான் என்ன செலக்ட் பண்ணதுக்கு காரணம் வந்து அதுவா தான் இருக்கும்னு நான் சொல்லுவேன். தேர் You வாஸ் are லாட் ஆஃப் mindfully navigating all your challenges, right? எக்ஸாக்ட்டா. ஸோ என்ன பொறுத்தவரையில வந்து என்னன்னா, அகைன் தட்ஸ் அனதர் ஸ்கில் தட் ஐ பிக்ட் அப் ரைட் ஃப்ரம் மை சைல்ட்ஹுட். இஃப் யூ புஷ் மீ டூ அ கார்னர், ஐ ஆல்வேஸ் ஃபைண்ட் அ வே டூ எஸ்கேப். ஸோ நீங்க challenges you went through, நான் இதே challenges போனேன். பட் ஐ டிட் நாட் நேவிகேட் them mindfully. ஓகே. நான் கேம்பஸ்ல எனக்கு ஜாப் கிடைச்சு, எல்லாம் கிடைச்சு. ஆனா ம்ஹ்ம். நான் ஃபேஸ் பண்ண விஷயம் என்ன, இப்ப நானும் ஹிந்தி பேப்பர் படிப்பேன். ஆனா எனக்கு எப்படி காம்ப்ரிஹெண்ட் பண்றதே அத ஸ்லோவா பண்ண தெரியாது. ஐ ஹேட் ஒரு ஒரு பதட்டம் இருந்துச்சு. அந்த ஆங்ஸைட்டி இருந்துச்சு. ம்ஹ்ம். ஸோ அத ஸ்லோவா இன்டென்ஷனலா இப்படி பண்ணும், அப்படி பண்ணணும்னு கேட்கும்.
ஐயோ நமக்கு வேலை கிடைக்காம போயிருமோ அப்படின்னு அப்ரோச் பண்றதுக்கும் டிஃபரன்ஸ், அந்த டிஃபரன்ஸ் நான் ஃபீல் பண்றேன். எக்ஸாக்டா அதுதான் நான் அடிக்கடி சொல்றது இதுதாங்க. வாட் இஸ் டிரைவிங் யூ? என்னை பொறுத்தவரையில வேலை கிடைக்காம போயிடுமோ அப்படிங்கிறது இருக்கு பாத்தீங்களா, அந்த பயம். நீங்க வந்து ஒரு பயத்துல ஆப்ரேட் பண்ணீங்கனாலே உங்களோட 100% உங்களால கொடுக்கவே முடியாது. ட்ரூ ட்ரூ. ஓகேங்களா? ஸோ என்னை பொறுத்தவரையில என் ஸ்கில் மேல எனக்கு 100% கான்ஃபிடென்ட் இருந்துச்சு. முதல்ல அதுதாங்க முக்கியம். அதாவது நான் இப்ப வந்து சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் என்னுடைய கோர் ஸ்கில், அதுல என்னுடைய ஸ்ட்ரென்த் இருக்கு. இப்ப நிறைய பேர் நான் சொல்லுவேன், இப்ப இப்ப நீங்க ஒரு லாயருக்கு படிக்கலாம். அந்த லாவை வந்து உங்களால கம்ப்ளீட்டா படிக்க உங்களுக்கு வந்து தெளிவா இருக்கும். இப்ப நான் ஒரு கேஸ் வந்துச்சு, தமிழன்னு ஒரு படம், நீங்க பாத்திருப்பீங்களான்னு தெரியல. ஸோ அந்த படத்துல வந்து அந்த படத்துல பாத்தீங்கன்னா இஷ்யூ பார்த்தா இந்த 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 இபிகோ இந்த செக்ஷன்ல இது வருது. அதுதான் வந்து அந்த பர்டிகுலர் என்ன சொல்றது ஸ்கில். அதாவது உங்களுடைய கோர் டொமைன் என்ன. இப்ப மெக்கானிக்கல் இன்ஜினியர்னா அதுக்கு ஒன்று இருக்கும், இப்ப சாஃப்ட்வேர்னா அதுக்கு ஒன்று இருக்கும். அந்த கோர் ஸ்கில், அதுக்கு வந்து லாங்குவேஜ் வந்து பேரியரே கிடையாது. அதுக்கு வந்து உங்களுடைய தாய்மொழி என்னவோ அதுல நீங்க படிச்சு அதுல நீங்க பக்காவா ஸ்ட்ரென்த் ஆகணும். சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் பொறுத்தல என்ன நீங்க என்ன ப்ராப்ளம் கொடுத்தாலும் அதுக்கு என்னால சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணி தர முடியும். அது வந்து என்னுடைய கோர் ஏரியா. அதுல நான் பயங்கரமா ஸ்ட்ரென்தன் ஆயிட்டேன் என்னுடைய காலேஜ் டேஸ்ல. அதே மாதிரி இப்ப நான் சிம்பிளா சொல்லுவேன், ஒரு ஐடிஐ படிக்கிறவங்க அப்படி என்ன பண்ணணும், நாளைக்கு வந்து எங்க வீட்டுல ஒரு கேட்டு போடணும் அப்படின்னா அவங்க வெல்டு வச்சு எனக்கு ஒரு கேட் செஞ்சு தர முடியும். அதாவது கையில ஒரு தொழில், என்கிட்ட அந்த தொழில் நல்லாவே இருந்துச்சு. ஸோ அந்த கான்ஃபிடென்ட் இஸ் வாட் டிரைவிங். அப்ப என்ன நடக்கும்னு பாத்தீங்கன்னா, அப்ப வந்து ஓகே கண்டிப்பா எனக்கு வந்து ஒரு ஸ்கில் இருக்கு, அதை வச்சு கண்டிப்பா என்னால ஜாப் வாங்கிட முடியும். என்ன என்கிட்ட இல்லை அப்படின்னா அந்த ஸ்கில்லை எக்ஸிபிட் பண்றதுக்கு கான்வர்சேஷன் பண்ணணும், அது வந்து இங்கிலீஷ்ல இருக்கு, அது என்கிட்ட இல்லை. அதை எப்படி நான் ஃபில் பண்றது? அங்கேயும் அகைன் வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் மோர் ஆஃப் நான் உங்கள்ட்ட போன கேள்வியில பதில் சொன்னேன் இல்லையா, நம்ம கிட்ட அந்த இன்னர் வாய்ஸ்னு ஒண்ணு இருக்கும். அந்த இன்னர் வாய்ஸை லிசன் பண்ணணும்னு சொல்லிட்டே இருக்கிறது காரணம் இதுதான். இன்னர் வாய்ஸ் நான் சொன்ன தமிழ் எல்லாமே சூப்பரா பண்ற தமிழ், ஆனா நீ இதை வந்து நாளைக்கு இன்டர்வியூல எப்படிடா போய் ஷேர் பண்ணுவ அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு நான் பதில் தேடினேன். அப்ப நான் என்னோட இங்கிலீஷ் டீச்சர்கிட்ட போய் நான் அந்த இங்கிலீஷ் கிளாஸ் சாயந்தரம் போனேன் அப்படின்னு சொன்னேன். அப்ப போகும்போது என்னுடைய இன்டென்ஷன் என்னவா இருந்துச்சு, எப்படியாவது இதை கத்துக்கிட்டு என்னை பத்தி நான் இன்னொருத்தவங்க கிட்ட கரெக்டா இங்கிலீஷ்ல ஷேர் பண்ணணும், அதுதான் என்னுடைய எண்ணம். அந்த இன்டர்வியூல செலக்ட் ஆகிறானா செலக்ட் ஆகலையாங்கிறது என்னோட மேட்டர் கிடையாது. என்னோட கோலே பாருங்களேன் வேற மாதிரி மாறிடுச்சு. எனக்கு அப்ப நான் வந்து எப்படி என்னை எவாலுவேட் பண்ணிருப்பேன் அந்த இடத்துல, அந்த அன்னைக்கு நீ கம்ப்ளீட்டா என்ன பொறுத்தல இன்டர்வியூ பெர்ஃபார்மன்ஸ்ல நீ உன்னோட பெஸ்ட்டை கொடுத்தியா, நீ ஷேர் பண்ண வேண்டிய விஷயத்த கரெக்டா ஷேர் பண்ணியா, பண்ணிட்டேன், வெல் அண்ட் குட், சூப்பர், உன்னோட பெஸ்ட்டை நீ பண்ணிட்ட, அவ்வளவுதான். செலக்ட் ஆகலங்கிறது அது 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 வேற ப்ராப்ளம். ஓகேங்களா? தேங்க்ஃபுல்லி நான் இந்த மாதிரி ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருந்தேன், அதுல இருந்து மணி வந்துட்டு இருந்துச்சு. இன்ஃபேக்ட் ஐ ஹேட் த பேக்கப் பிளான் ஆல்சோ. ஒஸ்ட் கேஸ் ஜாப் கிடைக்கலன்னா ஊர்லயே ஒரு ப்ராஜெக்ட் சென்டர் ஆரம்பிச்சு எல்லாத்தையும் டக்குன்னு பண்ணி கொடுத்து அதுல வர காசு சம்பளம் வச்சு ஊர்லயே இருக்கலாம் அப்படிங்கிற அளவு கூட நான் பேக்கப் பிளான் வச்சிருந்தேன். அதான் கையில தொழில் இருக்கு இல்லையா, படிக்கிறது எதுக்கு, இன்ஜினியரிங்னு படிக்கிறது எதுக்கு, ஒரு தொழிலை கத்துக்கிறதுக்கு. நிறைய அங்கதான் அகைன் நீங்க பாத்தீங்கன்னா அட் கோஸ் டு த அதர் மிஸ்டேக். இன்ஜினியரிங் எதுக்கு படிக்கணும், ஒரு தொழிலை கத்துக்கணும். முடிச்சுட்டு வர எல்லாரும் இன்ஜினியர்ஸா இருக்காங்களான்னு கேட்டீங்கன்னா இல்ல. ஏன்? அவங்க எல்லாரும் என்ன பண்றாங்க, ஜஸ்ட் லைக் தட் எக்ஸாமுக்கு முன்னாடி படிச்சுட்டு மார்க்கை எடுத்துட்டு எனக்கு நானும் ஒரு இன்ஜினியர்னு ஒரு டிகிரியை வாங்கிட்டு வந்துடுறாங்க. அது கிடையாது லேர்னிங். பை த டைம் நீங்க 4 இயர்ஸ் ஒரு இன்ஜினியரிங் இல்ல ஒரு 3 இயர்ஸ் ஒரு ஆர்ட்ஸ் படிக்கிறீங்க அப்படின்னா முடிச்ச கையோட நீங்களாவே சுய தொழில் பண்ற அளவுக்கு உங்ககிட்ட நாலேஜ் வரணும். அது இல்ல அப்படின்னா சம்திங் இஸ் ராங். நீங்க ஒழுங்கா படிக்கலன்னு தான் நான் சொல்லுவேன். டீச்சர்ஸோ அதை பத்திலாம் நான் எதுவும் சொல்லவே மாட்டேன். நீங்க ஒழுங்கா படிக்கல, 4 வருஷம் உங்களுக்கு ஒரு தொழிலை கத்துக்கிறதுக்கு ஒரு எஜுகேஷன் ஒன்று ப்ரொவைட் பண்றாங்க. நீங்க போயிட்டு அந்த கசடு அறை இல்லாம நீங்க ஒழுங்கா படிச்சீங்கன்னா 4 வருஷம் கழிச்சு நீங்களாவே சுய தொழில் பண்ற அளவுக்கு உங்களுக்கு நாலேஜ் அதுல பில்ட் ஆயிடணும். ஆகலைன்னா நீங்க தான் சீக் அவுட் பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ணி பண்ணணும். அவ்வளவுதாங்க பேசிக். இதை நீங்க பண்ணிட்டீங்கன்னா தமிழ் இந்த கேள்வி சொன்னீங்கல்ல, யூ ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் யுவர் கெரியர் அப்படின்னு சொன்னீங்க. நீங்க தான் அங்க படிக்கணும் அப்படின்னு சொல்றீங்க. ஆமா, கரெக்டா? ஆமா. இப்ப இந்த கேள்வியை நான் ஐ எம் ஆஸ்கிங் ஃபார் மை செல்ஃப் when I was in 2006 வச்சுக்கோங்க. அந்த டைம்ல எனக்காக அந்த கேள்வி கேட்கிறேன். ஐ எம் ரெடி டு புட் எஃபர்ட். ஓகே, ஐ எம் ரெடி டு புட் எஃபர்ட். படிக்கிறேன், பிராக்டிஸ் பண்றேன், பட் ஸ்டில் ஐ ஹேவ் ஃபியர். கரெக்ட். ஒன் லைன்ல நீங்க சொல்லிட்டீங்க ஆல்ரெடி, பட் ஐ ஸ்டில் வாண்ட் டு ரீஎம்பசைஸ் இட். ஐ எம் ரெடி டு புட் ஆல் எஃபர்ட். ஐ புட் எஃபர்ட், பட் ஐ டோன்ட் நோ வெதர் ஐ எம் டூயிங் இட் இன் த ரைட் வே ஆர் நாட். என்னை சுத்தி உள்ளவங்களும் இந்த டிரைவோட இல்ல அப்படின்னு நான் இருக்கேன். நான் படிக்கிற காலேஜ்ல எல்லா பீப்புளும் இந்த வேலை வாங்கணும்னு ஒரு நோக்கம் இல்லாம இருக்கலாம்.
ஆர் அவங்களுக்கு இவ்வளவு தெளிவு இல்லாம இருக்கு. ஸோ கரெக்ட். ஹவு கேன் ஐ ஃபைண்ட் த ரைட் செட் ஆஃப் பீப்புள் ஆர் வாட் எவர் நான் கரெக்டான டைரக்ஷன்ல போறேனா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணும்? இதுக்கு வந்து ப்ரெஸ்கிரிப்டிவான ஆன்சர் கிடையவே கிடையாதுங்க. நான் ஃபர்ஸ்ட் என்ன சொல்லுவேன்னா, யூ டூ த பெஸ்ட் வித் வாட் யூ ஹேவ். நீங்க ஒரு ஹைவேல டிராவல் பண்ணிட்டு இருக்கீங்க, ஃபுல் கும்மிருட்டு, நைட் டைம்ல டிராவல் பண்றீங்க. அப்ப என்ன பாத்தீங்கன்னா, உங்க கார்ல வந்து ஹெட்லைட் இருக்கும், கரெக்டா? அந்த அந்த ஹெட்லைட்டோட விசிபிலிட்டி எவ்வளவு தூரம் இருக்கும்? கொஞ்சம் தூரம் தான் இருக்கும். அந்த தூரத்தை டிராவல் பண்ணதுக்கு அப்புறம் இன்னும் கொஞ்சம் தூரத்துக்கு விசிபிலிட்டி கிடைக்குமா? அந்த தூரத்துக்கு அப்புறம் வந்துட்டே இருக்குமா? அதை நீங்க ஃபாலோ பண்ணிட்டே போனீங்கன்னா 100 கிலோமீட்டர்னா 1000 கிலோமீட்டர்னா போயிடலாமா? நீங்க என்ன பண்ணணும்னா இப்ப இருக்கிற நேரத்துல, இப்ப இருக்கிற ரிசோர்சஸ்ல, இப்ப இருக்கிற உங்களுக்கு தெரிஞ்ச பீப்புள், இப்ப நீங்க பண்ண இதுல இருந்து ஒரு அடுத்த ஸ்டெப் எடுத்து வைங்க. டோன்ட் ஒரி டூ மச் அபவுட் இங்க இருந்து நான் போக வேண்டிய இடம் வந்து 1000 கிலோமீட்டர், போற வழியில வந்து எப்படி இருக்க போகுது, டெரைன் இருக்குமா, ரோடு நல்லா இருக்குமா, டோன்ட் கேர். இப்போதைக்கு உங்களுடைய ஹெட்லைட் வந்து எங்க எவ்வளவு தூரம் காட்டுதோ அந்த அளவுக்கு அந்த விசிபிலிட்டிக்கு டிராவல் பண்ணுங்க. ரொம்ப ரொம்ப ஜட்ஜ்மெண்டெல்லாம் இருக்க வேண்டாம். நீங்க அகைன் இன்ஃபேக்ட் என்கிட்ட கேட்டீங்கன்னா திரும்ப ஐ வாண்ட் டு கோ பேக் டு தட் 4 இயர்ஸ் ஸ்டூடெண்ட் லைஃப். எந்த கமிட்மெண்ட்டும் இல்லாம படிக்கிறது மட்டும்தான் வேலையா இருந்துச்சு. ஜாலியா படிச்சுட்டு இருந்தேன். நீங்க ப்ரிப்பரேஷன் எவ்வளவு பண்ணீங்க? நீங்க கிளாஸ்ல வந்து யூசுவலா இந்த டாப்பர்ஸ் இருப்பாங்களா, அந்த மாதிரி படிச்சுக்கிட்டே இருக்க பர்சனா, இல்ல யூ ஹேட் ஃபன், யூ வேர் ஏபிள் டு இன்வால்வ் இன் மைண்ட்ஃபுல்லி லேர்னிங் ப்ரோக்ராமிங் அது மாதிரி? கிரிக்கெட்ல காலேஜ் கிரிக்கெட் டீம்ல விளையாண்டதுனால ஃபர்ஸ்ட் செமஸ்டர், அதாவது எவ்ரி இயரோடைய ஃபர்ஸ்ட் செமஸ்டர் ஃபுல்லா கிரிக்கெட்லேயே போயிடும். ஸோ கிரிக்கெட் விளையாடுறதுனால ஆன் டியூட்டி கொடுத்துருவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் செமஸ்டர்ல வந்து ஒரு 50 to 40% ஆஃப் த கிளாஸ் தான் நான் அட்டனே பண்ணுவேன். பட் எனக்கு அங்க நடந்த நல்ல விஷயம் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, என்னுடைய மற்ற பாட்காஸ்ட்ல கூட இந்த ஒரு விஷயம் சொல்லியிருப்பேன். நான் வந்து ஒரு ரூரல் ஏரியாலேருந்து அந்த இது வந்து காலேஜ் இருக்கிறது ஒரு கொஞ்சம் டவுன் ஏரியா மாதிரி. ஸோ காலேஜ் ஸ்டார்ட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8:45 9 போல் ஸ்டார்ட் ஆகும்னு நினைக்கிறேன். ஆனால் எனக்கு வந்து பஸ் வந்து கவர்மெண்ட் பஸ்ஸில் தான் நான் போவேன். அந்த அந்த ரூட் வழியாக போகிற ஒரு பஸ் வந்து எங்கள் வீட்டுக்கு 7-7:15 வந்துடும். ஸோ அந்த பஸ் 8 மணிக்கு கொண்டு போய் விட்டுரும் ஸ்கூலில், காலேஜில். ஸோ எவ்ரிடே மார்னிங் 8லேருந்து ஒரு 8:45 வரையும் வந்து ஐ ஹாவ் டைம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதே பஸ் ஈவினிங் காலேஜ் வந்து 4:15 விட்டுரும். அந்த பஸ் வந்து எனக்கு 6:30 தான். அரௌண்ட் அபவுட் 4:30 to 6:30 ஐ ஹேட் அனதர் டைம். ஸோ ரஃப்லி பார்த்தீங்கன்னா 3 hours per day எங்கள் காலேஜ் லைப்ரரி ஆன கிவன் டே எங்கள் காலேஜ் லைப்ரரியில தான் நான் ஸ்பெண்ட் பண்ணுவேன். இந்த டைம்ல வந்து சப்ஜெக்ட் அந்த செமஸ்டருக்கான சப்ஜெக்ட் படிப்பீங்களா, இல்ல ஜெனரலா ப்ரோகிராமிங் சம்பந்தப்பட்ட அந்த செமஸ்டர்ல இருக்கிற கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரிலேட்டடா எனக்கு என்னென்ன பேப்பர் வந்துச்சோ எல்லாத்தையும் பக்காவா படிப்பேன். எப்படி பக்காவானா, அந்த நீங்க செமஸ்டர்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு டெக்ஸ்ட் புக்குன்னு இருக்கும், ரெஃபரன்ஸ் புக்குன்னு இருக்கும். அந்த ரெஃபரன்ஸ் புக்கை பக்காவா படிச்சிருப்பேன்னா எப்படின்னா, அந்த ரெஃபரன்ஸ் புக்ல என்ன சொல்லி அதுல எக்ஸசைஸ் கொடுத்து, இப்ப நிறைய பேர் அந்த லீட் கோட் ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் இப்ப பிராக்டிஸ் பண்றாங்கல்ல. நான் படிச்சுட்டு இருக்கும்போது நான் என்ன பண்ணேன்னா, அந்த ரெஃபரன்ஸ் புக்ஸ் எல்லாம் படிப்பேன். அதுல வந்து சாம்பிள் ப்ரோக்ராம்ஸ் இருக்கும், அதெல்லாம் அப்படியே எக்ஸிக்யூட் பண்ணி பார்ப்பேன். சாம்பிள் ப்ரோக்ராம்ஸ்ல என்ன அகைன் ரெஃபரன்ஸ் புக்கை பொறுத்தவரை பாத்தீங்கன்னா செம்மையா இருக்குங்க. அதனால தான் நான் எல்லாத்தையும் சொல்லுவேன். ரெஃபரன்ஸ் புக்ல பொறுத்தவரையில ஈவன் சில சமயம் பிரிஸ்கிரைப் டெக்ஸ்ட் புக்கே வந்து உங்களை எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ற மாதிரி இருக்கும். ஆனா ரெஃபரன்ஸ் புக் அப்படி இருக்காது. அந்த சப்ஜெக்டை பத்தி நிறைய பேசியிருப்பாங்க. இது ஏன் வந்துச்சு, இதுக்கு பின்னாடி இருந்த ரீசன் என்ன, இதுக்கு பின்னாடி இருக்க ஹிஸ்டரி என்ன, அந்த ரெஃபரன்ஸ் புக்ல இன்னொரு புக்கை பத்தி ரெஃபர் பண்ணிருப்பாங்க. நான் உடனே எங்க காலேஜ் லைப்ரரியில அந்த ரெஃபரன்ஸ் புக்ல ரெஃபர் பண்ணா அந்த புக்கு இருக்கா, ஓகே அந்த புக்கை எடுத்துட்டு வந்து உட்கார வச்சு படிப்பேன். ஸோ நீங்க வந்து அந்த காலேஜ் லைப்ரரியில அப்ப என்ன பாத்தீங்கன்னா அந்த டேபிள்ல என் பக்கத்துல ஒரு 3-4 புக்கு இருக்கும். ஸோ இன்டர்நெட் ஒன்றும் பெரிய ஸ்பீட்லாம் கிடையாது, மொபைல் ஃபோன் கிடையாது. ஸோ தேங்க்ஃபுல்லி அந்த டேஸ்ல எனக்கு டிஸ்ட்ராக்ஷன்ஸே இல்லை. ஸோ டிஸ்ட்ராக்ஷன்ஸே இல்லாம அந்த டயத்துல வந்து அகைன் நான் எக்ஸாமுக்கு போறது வந்து பாத்தீங்கன்னா எனக்கு அகைன் மேக்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஸோ மேக்ஸை வந்து நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணி சால்வ் பண்ணுவேன். கம்ப்யூட்டர் சயின்ஸ் பேப்பரை பொறுத்தவரையில வந்து அதான் சொன்னேன், நான் வந்து அதை படிச்சு மார்க் எடுக்கிற மீடியமா பார்க்கல, எனக்கு வந்து தொழில் கத்துக்கிற மீடியமா பார்த்தேன். இப்போ உதாரணத்துக்கு கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸ் அப்படின்னு ஒரு பேப்பர் இருக்குன்னா, கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸ் என்ன, எப்படி ஒர்க் ஆகுது, ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னா அதை பத்தி என்ன, அதோட புக்கு, அதோட ரெஃபரன்ஸ் புக்கு. ஸோ எல்லாமே வந்து ஐ பில்ட் தட், என்ன சொல்றது, ஒரு மசில் மெமரி பில்ட் பண்ணிட்டேன். அந்த மசில் மெமரியை பில்ட் பண்ணதுக்கு அப்புறம் எக்ஸாம் வரும்பொழுது கொஞ்சம் கன்வர்ஷன் பண்ணணும். ஏன்னா நான் படிச்ச மாதிரிலாம் எழுதுனா மார்க் கிடைக்காது.
ஸோ அது வந்து சின்ன சின்ன இது அது எக்ஸாம் ப்ரிப்பரேஷன்ல அது கவர் ஆயிடும். பட் டே டு டே இதுல வந்து இப்படிதான் வந்து லைஃப் இருக்கும். ஃபர்ஸ்ட் 2லலாம் டாப் 5ல இருப்பேன் நான். அகைன் வந்து டாப் 5ங்கிறது வந்து என்னுடைய இன்டென்ஷனோ ரிசல்ட்டோ கிடையாது. அந்த அவுட்கம் நோக்கி நான் அது வந்து என்ன பொறுத்தவரை பை ப்ராடக்ட்னு சொல்லுவேன். அண்ட் அது 5 வந்துச்சோ 4 வந்துச்சோ 1 வந்துச்சோ 2 வந்துச்சோ ஐ டோன்ட் கேர் ஆல்சோ. என்னை பொறுத்தவரை வந்து ஒரே ஒரு கிரைட்டீரியா மட்டும் இருந்துச்சு. நான் படிச்சதெல்லாம் ஸ்காலர்ஷிப்ல படிச்சேன். எனக்கு ஒருத்தவங்க ஸ்பான்சர் பண்ணாங்க. அந்த இதுல தான் நான் இன்ஜினியரிங் படிச்சேன். அவங்க வந்து எனக்கு ஒரே ஒரு கிரைட்டீரியா வச்சிருந்தாங்க. அரியர் வைக்காம பாஸ் ஆகணும்னு. அதனால அரியர் வைக்காம பாஸ் ஆகணும். ஏன்னா ஒருவேளை அரியர் வச்சுட்டேன்னா நமக்கு வர பணம் கட் ஆயிடும். கட் ஆயிடுச்சுன்னா படிக்க முடியாது அப்படிங்கிறதுனால அது மட்டும்தான் வந்து என்னுடைய ஒரே ஒரு ஃபியர் ஃபேக்டர். மற்றபடி எவ்ரிதிங் எல்ஸ் வாஸ் என்னுடைய செல்ஃப் ட்ரீம்.